வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். என்ன எக்ஸசைஸ் 2.9 அதில் 5வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல்னால் எப்படி எழுதணும்? 1/3 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குமா. அப்போ n/3 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2025. நமக்கு வந்து முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? 1³ ப்ளஸ் 2³ ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n³ இஸ் ஈக்குவல் டு n × n+1 பை 2 த ஹோல் பவர் 2ன்னு எழுதுவோமா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாமா. அப்போ என்ன ஆகும், n × n+1 பை 2 த ஹோல் பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 2025. இதை எப்படி எழுதலாம்? 45/2 எழுதலாமா. ஸோ அப்போ இப்போ என்ன ஆகுது, n × n+1 பை 2 த ஹோல் பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 45. பவரில் 2 இருக்குது. ஸோ அப்போ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி தானே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், n × n+1 பை 2 இஸ் ஈக்குவல் டு 45ன்னு கிடைக்குமா. அப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ n² ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். n × 1 n, இங்கே டிவிஷனில் இருக்க ரெண்டு அந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ n² ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 19 கிடைக்குமா. ஸோ அப்போ n² ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 90. அப்படி இருக்க நம்ம எப்படி எழுதலாம், n² ப்ளஸ் n, இங்கே இருக்க ப்ளஸ் 90 வந்தால் -90 ஆகுமா, இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, n² ப்ளஸ் n -90 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இப்போ பெருக்கினால் கூட்டினால் பார்க்கலாமா. பெருக்குனா -90 வரணும், கூட்டினா +1 வரணும். அப்போ எதை ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 90 வரும், 10 × 9 மல்டிப்ளை பண்ணால் 90 வருமா. நமக்கு வந்து பெருக்குனா மைனஸ் சைன் வரணும், கூட்டினா ப்ளஸ் சைன் வரணும். ஸோ அப்போ சின்ன நம்பர்கிட்ட நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கிடலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், n + 10 × n - 9 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இதை எழுதலாமா. இப்போ அப்போ n இஸ் ஈக்குவல் டு -10 இருக்கணும் அல்லது 9 இருக்கணும். என்னங்கிறது என்னது, இயல் எண். ஸோ அது எப்போதுமே எதில் தான் இருக்கும், பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ எண்ணின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 9. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.